ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இட்லி தோசைக்கு எப்பவும் செய்கிற சட்னி சாம்பார் போர் அடித்தா ஒரு முறை இந்த மாதிரி கொங்கு நாட்டு ஸ்டைல் தக்காளி பஜ்ஜி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு பஜ்ஜின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியலை, ஆனால் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி எந்த அளவுக்கு எல்லோருக்கும் பிடிக்குமோ அதே மாதிரி எல்லோருக்கும் பிடிச்சமான ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி. முதல்ல ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 6-7 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த மிளகாய் ரொம்ப நிறம் மாறாமல் லேசாக மட்டும் வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து ஒரு 7-8 சின்ன பல் பூண்டை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பூண்டு கருவேப்பிலை ரெண்டையுமே லேசாக வதக்கி விட்டுக்கங்க. பூண்டை நறுக்கி சேர்க்குறத விட இந்த மாதிரி லேசாக தட்டி சேர்க்கும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுவும் ரொம்ப நிறம் மாற வேணாம், லேசாக வதக்கி விட்டால் போதும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை சேர்த்து இதையும் லேசாக வதக்கி விட்டுக்கங்க. வெங்காயம் நிறம் மாறணுன்னு அவசியம் இல்லை, லேசாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லேசாக வதங்கி வந்துடுச்சு. அடுத்து இதில் 5 பெரிய சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தக்காளியை எண்ணெயில் ஒரு முறை லேசாக கலந்து விட்டுக்கங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நாம் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த சட்னி கொஞ்சம் சுள்ளுன்னு காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கங்க. மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. அவ்வளவுதான். அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கங்க, தேவைப்பட்டால் நம்ம கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. குக்கரை மூடி போட்டு வேக வைக்கும்போது சில நேரங்களில் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறோம், ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. குறைந்த ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கங்க. 5 விசிலுக்கு அப்புறம் குக்கர்லேருந்து ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும். இப்போ இதில் பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கங்க. ஒரு மேஷர் இல்லைன்னா மத்து வச்சு இந்த மாதிரி லேசாக கடைஞ்சி எடுத்துக்கங்க. மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணியை கொஞ்சமாக வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா கடைஞ்சி எடுத்துக்கங்க. கடைஞ்சதுக்கப்புறம் வடித்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு மேஷர் வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்கிறேன். மசிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப மைய மசிச்சிடாமல் ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மசிச்சு எடுத்துக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நாம் ஓரளவுக்கு மசிச்சாச்சு, அவ்வளவுதான். இப்போ திரும்பவும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு லேசாக கொதிக்க விடுங்க. அந்த மாதிரி செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும். கடைசியாக திரும்பவும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்து நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சட்டுன்னு சுட சுட சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். அதிக பொருட்கள் இல்லாமல் வீட்டில் இருக்க பொருட்களை மட்டும் வச்சு ஒரு சிம்பிளான இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஈஸியான ரெசிபி. இந்த ரெசிபியை சுட சுட இட்லி தோசை கூட கொடுத்து பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.